எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நண்பரோட ஜாதகம். இவர் இஎம்ஐயில் வீடு வாங்கி அதை 4 மாதத்தில் பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணார். இதனால் அவருக்கு 60,000 ரூபாய் நஷ்டமாகுது. இதுக்கு என்ன காரணம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இவர் பிறந்தது ஜூன் 1991. இந்த சம்பவம் நடந்தது 2020 வருஷம் மார்ச்லேருந்து மேக்குள்ளே நடக்குது. பொதுவாக வீடு கட்டவோ வாங்கவோ 4ஆம் அதிபதியோட தசா புத்தியோ 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தோட தசா புத்தியோ நடக்கணும். அப்படி நடக்கும்போது வீடு கட்டினாதான் அது நீண்ட காலத்துக்கு நிலச்சிருக்கும். இவருக்கு அந்த டைமில் 4ஆம் அதிபதியான சனியோட தசாபுத்தி நடக்கலை. மாறா அஷ்டமாதிபதியான புதன் திசையில் 5ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரனோட புத்தியில் பாதகஸ்தானத்தில் இருக்கிற நீச செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரனோட அந்தரத்தில் இந்த பிரச்சனை நடக்குது. அஷ்டமாதிபதி திசையில் பாதகஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனோட அந்தரம் நடக்கிறதுனால இது வீடு வாங்குறதுக்கு சாதகமான காலம் இல்லை. மாறா பண இழப்பு ஏற்படுது. சுக்கிரன் பணத்தை குறிக்கிற கிரகம், வீட்டை குறிக்கிற நீச செவ்வாயோட சேர்ந்துருக்கு. தசாபுத்தி ஜாதகருக்கு சாதகமாக இல்லை. ஸோ வீடு வாங்கக்கூடாது. கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பணத்தை குறிக்கிற தனஸ்தான அதிபதியான குரு கோச்சாரத்தில் 2ஆம் பாகத்திலே பிறந்த கால ராகு மேலே பயணிக்குது. பணத்தில் பிரச்சனையும் கடனையும் ஏற்படுத்தக்கூடிய கோச்சார கேது குருவோட சேர்ந்து இருக்குது. ராகு மேலே குரு இருக்கிறதும் குரு கேது சேர்ந்து ராகு மேலே இருக்கிறதும் பண இழப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இதனால தான் பண இழப்பு ஏற்பட்டது. இந்த மாதிரியான டைமில் எல்லாரும் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM அஸ்ட்ரோ ராஜபாளையம்.